வணக்கம். இன்றைய முக்கியமான ஒரு பொருள், கடவுளை நம்பியவர்களையும் கஷ்டப்படுபவர்களையும் அவர் கைவிட மாட்டார் என்பதுதான் தலைப்பு. இது ஏன் பேச தோன்றியது என்றால், நிறைய பேர் நான் எவ்வளவோ நல்லவனாக இருக்கிறேன், அறநெறியில் நிற்கிறேன், இருந்தாலும் நான் துன்பத்தையே சந்திக்கிறேனே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. என்னுடைய வாழ்க்கை நிலையே மாறாதா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுளே இல்லையா அப்படின்னு சொல்லி சில சமயங்களில் விரக்தியில் புலம்புறாங்க. அப்போ கஷ்டப்படுபவங்களை கடவுள் கைவிட மாட்டார், அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அது சம்பந்தமான பொருள்களையும் தான் சிந்திக்க போகிறோம். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்ததல்ல. இந்த கேள்வி அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். என்னது? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். இந்த பொறாம குணம் உள்ளவங்க செல்வமும் செல்வாக்குமாக இருக்காங்க. செவ்வியான் கேடு செம்மையாக உள்ளவன், அதாவது முழுக்க முழுக்க அறநெறியிலையும் தர்ம நெறியிலையும் நிற்கக்கூடியவன், அவன் மட்டும் ஏன் தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் என்ற விஷயம் பன்னெடுங்காலங்களாக நினைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னா விடிவு காலம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இறைவனை முற்றிலுமாக சரணாகதி அடைய வேண்டும். கொஞ்சம் கூட நீங்கள் நம்பிக்கையின்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் வர்றதுக்கு நேரம் அதிகமாகும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், ஆன்மீக அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திருநாவுக்கரசு பெருமான கல்தூணை கட்டி கடலில் தூக்கி போட்டார் ஒரு மன்னன். இந்து சமயத்தை சைவ சமயத்தை பரப்புறாரு அப்படிங்கிறக்காக வேண்டி அவர் முற்றிலுமாக இறைவனை மட்டுமே நம்பினார். சொற்றுணை வேதியன் சோதியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமசிவாயவே வேறொன்றுமில்லைன்னு பாடினார். அப்போ அந்த கல்தூண் என்னவா மாறிடுச்சு? தண்ணீரில் மிதக்கக்கூடிய மரப்பலகையாக மாறி அவரை சுமந்து கொண்டு வந்தது. இப்போ முற்றிலுமாக சரணாகதி அடைந்தார். அதே மாதிரி வயிற்று வலியால் அவசப்பட்டார். கூற்றாயினவாறு விளக்கலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், அறியாமல் நிறைய தப்பு செஞ்சுட்டேன். ஏற்றாய் இடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகைக்கடில வீரட்டானத்துறை அம்மானே. இந்த வயிற்று வலி தாங்க முடியலை, நான் ஏகப்பட்ட தவறுகளை எல்லாம் செஞ்சுருக்கேன், சமணத்தை பின்பற்றி சைவத்துக்கு எதிராக நிறைய பேசியிருக்கேன், நிறைய கெடுதல்களை எல்லாம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த வயிற்று வலி தாங்கவில்லை, என்னை பொறுத்தரலை என்று வேண்டினார். முற்றிலுமாக சரணாகதி அடைந்தார். வயிற்று வலி நீங்கியது. அவருடைய சீடரான அப்பூதி அடிகளினுடைய மகனை பாம்பு அடிச்சிச்சு. இவர் விருந்திற்கு வந்திருக்க சமயத்தில். அப்போ அது தெரியாமல் திருநாவுக்கரசர் இலையில உட்காந்துட்டார். திருநாவுக்கரசர் உன் மகனை கூப்பிடுன்னு சொன்ன உடனே மகன் செத்து போயிருக்கான்னு சொல்லி 2 பேரும் கண்ணீர் விட்டாங்க. இது சம்பவம் நடந்த இடம் திங்களூர். உடனே திங்களூரில் உள்ள அந்த சிவன்ட்டை தூக்கிட்டு போய் ஓடினார், பாடினார். ஒன்று கொள்ளாம் அவர் சிந்தே உயர்வரை ஒன்று கொள்ளாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொள்ளாம் வீடு வெண்டலை கையது ஒன்று கொள்ளாம் அவர் ஊர்வது தான் சொல்லி 1லிருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் பாடினார். முற்றிலுமாக இறைவனிடையுமே பொறுப்பை ஒப்படைத்தார். அந்த விஷம் நீங்கியது, அந்த பாலகன் பிழைத்தான். அப்போ இவங்கெல்லாம் முற்றிலுமாக 1% கூட ஐயம் இருக்காமல் இறைவனில் சரணாகதி அடையணும். அதுதான் கஷ்டப்படுவர்களை கடவுள் கை தூக்குவார். அதற்கு நமக்கு பொறுமை இருக்கணும், ஆழ்ந்த பக்தி இருக்கணும், நம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும். நீங்கள் நம்பிக்கையை குறையாக வைத்துக்கொண்டு கடவுள் நம்மளை கைவிட்டு விட்டார்னே சொல்லி புலம்புறது அர்த்தமே கிடையாது.
காரைக்கால் அம்மையார், காரைக்கால் எங்கே இருக்குது, கைலாயமலை எங்கே இருக்குது? காரைக்காலில் இருந்து கைலாயமலை வரைக்கும் நடந்தே போகிறாங்க. கைலாயமலைக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. கைலாயமலையில் காலை வைக்க மாட்டேன், அது ஐயன் இருக்கக்கூடிய இடம்னு கையாலேயே நடந்தாங்க. அப்போ பார்வதிட்ட சிவன் சொல்கிறாரு, என் அம்மை வருகிறாள்னு சொல்லி அவருடைய பக்தியை உணர்ந்துட்டார். ஆனாலும் என்ன செஞ்சார்? அம்மையார், காரைக்கால் அம்மையார் பார்த்த உடனே, நீ திருவாலங்காட்டுக்கு வா. திருவாலங்காடு எங்கே? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். பழையபடி கைலாயமலையிலிருந்து திருவாலங்காட்டுக்கு அம்மையார் வர்றாங்க. இந்த காலத்தில் வந்த மாதிரி வாகன வசதியாக இருக்குது. அப்போ இறைவனில் நம்ம சேரணும்னா ஆழ்ந்த பக்தி வைக்கணும், அதுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கணும். திருப்பி திருவாலங்காட்டில் அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை பார்த்து ஐயனில் கலந்தார்கள். இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக நகழ்ந்த இறைவன் செய்த திருவிளையாடல்களை சொல்கிறேன். மார்க்கண்டேயன் 16 வயசு தான். அவங்க அப்பா 16 வயசு வாழக்கூடிய மகன் இருந்தால் போதும், 100 வயசு வாழக்கூடிய கெட்ட மகன் வேண்டான்னு வரம் வாங்கினதுனால 16 வயசில் ஆயுசு முடிய போகுது. காலன் விட்டான். திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரை போய் பற்றி கொண்டு நின்றார். முற்றிலுமாக இறைவனையே பற்றி கொண்டார். காலன் கயிற்றை வீசினான். கயிறு சிவனையும் சேர்த்து இழுத்துது. சிவனையும் சேர்த்து இழுத்த உடனே சிவன் காலனை எட்டி உதைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றினார். மார்க்கண்டேயன் முற்றிலுமாக சரணடைந்தான். ஆக நீங்கள் கஷ்டப்பட்டவங்களை எல்லாமே கடவுள் கைதூக்கி விடுவார் என்பதற்கு தான் சொல்கிறேன். அமிர்தகடேஸ்வரர் அவரை தூக்கி விட்டார். அப்போ நல்லவனாக வாழ்கிறது கஷ்டம்தான். அந்த கஷ்டம் வரும் பொழுது கடவுள் உங்களை பக்கத்தில் வந்துட்டாருன்னு அர்த்தம். அதை நீங்கள் உணரணும். கஷ்டங்கள் வரும்பொழுது கடவுள் பக்கத்தில் விட்டார். அந்த சோதனையில் நம்ம வென்று விடணும். திருநாவுக்கரசர் வென்ற மாதிரியும், காரைக்கால் அம்மையார் வென்ற மாதிரியும், மார்க்கண்டேயன் வென்ற மாதிரியும், இன்னும் 63 நாயன்மார்களுக்கெல்லாம் சோதனை வைத்து தானே ஆட்கொண்டார். அவர்களெல்லாம் வென்ற மாதிரியும் நம்ம சோதனைகளை வெல்ல வேண்டும். சோதனைகளை வெல்ல வேண்டும். அதற்கு மன உறுதியும் ஆழ்ந்த பக்தியும் சரணாகதி தத்துவத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த துச்சாதனனுடைய சபையில் பாஞ்சாலிக்கு மானபங்கம் நிகழ்ந்தது, நிகழப்போனது. சேலையை உருவ பார்த்தாங்க. துரியோதனன் அவையில் துச்சாதனன் உருவ பார்த்தான். முதல்ல அங்கே உள்ள கணவன்மார்கள்ட்ட போகிறாங்க கேட்டான். அவங்களே அடிமையாகி ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தாங்க. பிறகு அங்கே உள்ள பெரியோர்கள்ட்ட போகிறாங்க கேட்டா, அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தாங்க. பிறகு தன் கையை கொண்டே முடிந்த அளவு போராடினால், அப்பவும் ஒன்றும் நடக்கலை. பிறகு ஒன்றுமே முடியாது என்ற சந்தர்ப்பத்தில் முற்றிலுமாக இறைவனிலேயே சரணடைந்து கையை மேலே தூக்கி கிருஷ்ணா என்று கும்பிட்டாள். அப்போ முற்றிலுமாக சரணடைந்தவுடன் கிருஷ்ணன் ஓடி வந்தான். ஆக நாம் எல்லோரும் முற்றிலுமாக சரணடைந்தால் இறைவன் ஓடி வருவான். அதான் விஷயம். கோயிலில் போய் அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டியதில்லை. இறைவனை நெஞ்சாறு நினைக்கணும். முற்றிலுமாக நம்மளுடைய சிந்தையை பூரா சிவனில் கொண்டு பொருத்தணும். அதான் முக்கியம். கோயிலில் போய் நின்ன உடனே அந்த சிவன் நம்ம அந்த கண்ணில் தெரியும். அந்த கண்ணில் தெரியக்கூடியதை உள்வாங்கி கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் மனதுக்குள்ளே அந்த உருவத்தை ஏதேனும் ஒரு ஆதாரத்தில் பொருத்த வேண்டும். இந்த புருவ மத்தியில் அந்த சிவனை நினைச்சு அப்படியே கும்பிடணும். தியானத்தில் இருக்கணும். வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. உங்கள் உடம்பு சலனமற்று இருக்க வேண்டும். உங்கள் வாய் சலனமற்று பேசாமல் இருக்க வேண்டும். உங்கள் மனம் முழுவதும் இறைவனிலேயே ஒன்ற வேண்டும். அதான் 3 விதமான மௌனங்கள். உடம்பு காஷ்ட மௌனம், வாக் மௌனம், மனோமௌனம். உங்கள் மனசு வேறு பொருள்களை பற்றிலாம் பொருள் ஒன்றும் அறிந்தில்லேனே அப்படிங்கிற மாதிரி வேறு எதை பற்றி நினைக்காம நீங்கள் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருக்க பழகுங்க. முதல்ல 1 நிமிஷம் நினைக்க பழகுங்க. அப்படியே நீங்கள் தியானத்தில் இருக்க பழகிட்டீங்கன்னா அதான் முற்றிலுமான சரணாகதி. இறைவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வான். நீங்கள் எதையுமே கேட்க வேண்டியதில்லை. கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் படியளக்கக்கூடியவன் அந்த கடவுள். ஆனால் நீங்கள் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இந்த பிறவியில்
மீண்டும் பிறக்காமல் இருக்கணுங்கிறது தான் இந்த பிறவியினுடைய நோக்கம். இன்னொரு உடம்பு கிடைக்காம இருக்கணுங்கிறது தான் இந்த உடம்பு பெற்ற நோக்கம். அதை விட்டு போட்டு நீங்கள் அது வேணும் இது வேணும், அகம் ஆடை மடந்தையர்னு சொல்லி எனக்கு வீடு வேணும், பொண்ணு வேணும், அழகான பொருள்கள் வேணும், பெண்கள் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீங்கள் இறைவனில் போய் சரணடைஞ்சீங்கன்னா இறைவன் வேண்டியதை பார்த்து கொள்வார். சிவன் கோயிலில் ஒன்று ஒரு தத்துவம். நீங்கள் எல்லா தெய்வத்தையும் மனதார வணங்கணும். முதல்ல விநாயகரனுடைய அருள் பெற்று தான் போக முடியும்னு வாசலில் விநாயகர் இருப்பார், அதை வணங்குங்க. பிறகு உள்ளே போனீங்கன்னா சைவ சமய குறவர்கள் 4 பேர் இருப்பாங்க, அவங்கள வணங்குங்க. சிவனை வணங்குங்க, சப்த கண்ணீரை வழங்குங்க. ஒன்று ஒவ்வொரு விதமான ஞானத்தை அளிக்கக்கூடியவங்க. தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்தவர். ஜனகாதி முனிவர்களுக்கே தத்துவங்களை உணர்த்தியவர், உங்களுக்கு உணர்த்த மாட்டாரா? அடுத்து லிங்கோத்பவர் இருக்காரு. இறைவன் எங்கும் நிறைந்தவன். அவனுடைய ஆழத்தையும் அகலத்தையும், அகல நீளத்தையும் ஆழ அகலத்தையும் யாருமே பார்க்க முடியாதுங்கிற தத்துவம் தான் லிங்கோத்பவர். அதை உணருங்கள். லிங்கோத்பவர் தத்துவத்தை உணருங்கள். தத்துவத்தை உணர்ந்து தியானம் பண்ணுங்கள். சண்டிகேஸ்வரர் ஒருத்தர் இருக்காரு. சாதாரண மனிதனாக பிறந்து தன்னுடைய பக்தியினாலேயே சிவகனுள் ஒன்றாக ஆனவர். அவரை மாதிரி பக்தி செய்ய வேண்டும். மணல்ல லிங்கம் செய்து அதற்கு தான் மேய்த்து வந்த பசுக்களை எல்லாம் பால் சொரிய வைத்தவர். அவங்க அப்பா தடுக்கும் போது ஒரு புல்லை பிடுங்கி போட்டார். அந்த புல்லே கோடாலியா மாதிரி ஒரு காலை வெட்டிச்சு. அதான் பக்தி. பக்திக்கு உதாரணமானவர் சண்டிகேஸ்வரர். தண்டி என்ற சண்டிகேஸ்வரர் எச்சதத்தனுக்கு மகனாக பிறந்தவர். எல்லாத்தையும் வணங்குங்க. இப்போ வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கி முற்றிலுமாக சரணாகதி அடைந்தால் உங்களுக்கு நடக்க வேண்டியது பூராமே நடக்கும். பைரவர் பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காண்டி அவர் தலையை கொய்தார். அவர் முன்னால் போய் நின்னோம்னா உங்களுடைய ஆணவ மலம் அற்றுப்போகும். நவகிரகங்களை நீங்கள் வழிபட வேண்டும். நவகிரகங்களை வழிபட்டால் ஒவ்வொரு கிரகம் சம்பந்தமான ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு தெய்வத்தையும் எப்படி வணங்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மனநிலை மாறும். ஆன்மீகத்தை நோக்கி செல்லும். அது முற்றிலுமாக சிவனாலே ஈர்க்கப்படும். அப்படி செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கவலையெல்லாம் நீங்கிவிடும். அதான் கஷ்டப்படுபவர்களை கடவுள் கைவிட மாட்டார். நாம் செய்ய வேண்டியது முற்றிலுமாக சரணாகதி அடைய வேண்டும். அதுதான் இன்றைய தலைப்பு, இன்றைய சிந்தனையும் அதுதான். கஷ்டப்படுவர்களை இறைவன் கைவிட மாட்டார். நாம் செய்ய வேண்டியது முற்றிலுமாக சரணாகதி அடைய வேண்டும். அப்படி நாம் இறைவனை வணங்குகிறோமா என்பதை நீங்கள் பார்த்து செய்து கொண்டால் தினந்தோறும் ஆலயம் செல்வது சாலவும் நன்று என்று நீங்கள் தினந்தோறும் சென்று அந்த இறைவனை மனதில் நினைத்து, உங்களுக்கு பிடித்த இறைவனை மனதில் நினைத்து உருவத்தால் முதல்ல வழிபட வேண்டும். பிறகு அந்த உருவத்தை மனதில் பொருத்த வேண்டும். பிறகு நம்முடைய உடல், வாக்கு, மனம் எல்லாம் சலனமற்று இருக்க வேண்டும். இப்படி முற்றிலுமாக சரணடைந்து நின்றீர்களானால் உங்களுடைய தேவைகள், இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் செய்வார். சுந்தரர் கல்யாணம் முடிக்கணும்னு வந்தார். ஆனால் அவரை தடுத்தாட்கொண்டு சைவ சமய குரல் ஒருவராக மாற்றினார். என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நீங்கள் எதையுமே போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆக அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியாம் கேடும் நினைக்கப்படும்னு வள்ளுவர் சொன்னது இந்த விஷயம்தான். நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறமேன்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. கடவுள் உங்களை அருகில் வருகிறார், உங்களை சோதனை செய்கிறார். யாரை போல? திருநாவுக்கரசரை சோதனை செய்வது போல் சோதனை செய்கிறார். காரைக்கால் அம்மையாரை சோதனை செய்வது போல் சோதனை செய்கிறார். மார்க்கண்டேயனை சோதனை செய்வது போல் சோதனை செய்கிறார். சண்டிகேஸ்வரரை சோதனை செய்வது போல் சோதனை செய்கிறார். அப்போ சோதனைக்கு உட்பட்டுட்டோம் என்றால் நம்ம நெருங்கி வந்துட்டோம்னு அர்த்தம். நிறைய பேர் நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் இன்னும் அந்த எக்ஸாமினேஷன் ஆளுக்குள்ளேயே வரல. பரீட்சையை எழுதாதவன் எப்படி பாஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு பரீட்சை எழுதுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நீங்கள் பாஸ் ஆகலாம். அதான் கஷ்டப்படுபவர்களுக்கு கடவுள் அருகில் வந்து விட்டார் என்ற அர்த்தம். உங்களை நிச்சயமாக கைதூக்கி விடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது முற்றிலுமாக சரணடைய வேண்டும். வணக்கம்.